This video is all about the love. And in the video scripted இல்ல, it all comes from my own experience and self-studies. இந்த வீடியோ லவ் பத்தின உங்களோட பெர்ஸ்பெக்டிவை கண்டிப்பா மாத்திடும். And damn sure இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ லவ்னா என்ன அண்ட் இருக்க லவ்வை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்ட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட் இஸ் லவ்? உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ லவ்வோட புரிதல் கரெக்டா தப்பான்னு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த படத்துல காட்டுறது தான் உண்மையான லவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் அ ட்ரூ லவ். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல லவ்வை எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரியும் அண்ட் போக போக ரொம்ப சண்டை, பிரேக்கப்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப பேச்சப் ஆகுறது, இதை தான் ட்ரூ லவ்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் அ ட்ரூ லவ். ட்ரூ லவ்னா பார்ட்னர்ஸ்க்கு இடையில நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்ட் ஃப்ரீடம் இருக்கும். அதை விட முக்கியமா ட்ரஸ்ட் இருக்கும், பொசசிவ்னஸ், எமோஷனல் டிபெண்டன்சி, அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்காது. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நீ இல்லைனா என்னால் வாழவே முடியாது, நீ இல்லைனா என்னோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு நினைக்கிறதுக்கு பேரு எமோஷனல் டிபெண்டன்சி. தட்ஸ் நாட் அ ட்ரூ லவ். ட்ரூ லவ் எப்படி இருக்கும்னா, நீ இருந்தா என்னோட வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும், நீ இல்லைனாலும் என்னோட லைஃப் மொத்தமா உடஞ்சிடாதுன்னு இருக்கிறாங்க பாரு, அதுக்கு பேரு தான் ட்ரூ லவ். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் இந்த படத்துல காட்டுறது தான் உண்மையான லவ்னு நினைச்சுக்கிட்டு உங்க லைஃபையும் அப்படியே லீட் பண்ணிட்டு போறீங்க. இதனால தான் நிறைய பிரேக்கப்ஸே ஆகுது. நீங்க உங்க பார்ட்னரை உண்மையா லவ் பண்றீங்களா இல்ல அவங்க மேல எமோஷனலா டிபெண்ட் ஆயிருக்கீங்களான்னு இந்த ஒரு சினாரியோ மூலம் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வந்து, நான் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜென்யூனா உங்க மைண்ட்ல என்ன ஃபீலிங் வருது? என்னை விட அவளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமா, என்னை விட இந்த டூர் தான் முக்கியமா, அண்ட் யார் வராங்க, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பசங்க வராங்கன்னு ஓவர் திங்கிங், ஃபியர், பொசசிவ்னஸ்லாம் ஆனிச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் ட்ரூ லவ் இல்ல, அதுக்கு பேர் எமோஷனல் டிபெண்டன்சி. ட்ரூ லவ் அப்படியே ஆப்போசிட். கண்டிப்பா நீங்க அவங்கள மிஸ் பண்ணுவீங்க, ஆனா அவங்க ஹாப்பினஸையும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அண்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. அவங்க வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்றப்போ உண்மையா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, ரீச் ஆயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவீங்க. ட்ரூ லவ்ல ஃபியரை விட ட்ரஸ்ட் அதிகமா இருக்கும், கண்ட்ரோலை விட அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். அவங்க உங்க கூட இல்லைனாலும் நீங்க மிஸ் பண்ணுவீங்களே தவிர்த்து உங்க லைஃபே அப்படியே உடஞ்சு போயிருக்காது. இப்போ புரியுதா நீங்க பண்றது ட்ரூ லவ்வா இல்ல எமோஷனலா டிபெண்ட் ஆயிருக்கீங்களான்ட்டு? ஒய் வி ஃபெயில்ட் இன் ஃபர்ஸ்ட் லவ். நம்ம ஃபர்ஸ்ட் லவ்ல ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே நம்மளோட பாஸ்ட் ட்ராமாஸ், பாஸ்ட் பிலீஃப்ஸ் அண்ட் நம்ம அப்பா எப்படி அம்மாவை நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பார்ட்னரை நடத்துவோம். மூவில காட்டுற லவ் தான் உண்மையான லவ்னு நினைச்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோம் பாரு, அப்போதான் பிரச்சனையே வர ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பிரச்சனை போக போக கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு பிரேக்கப்ல போய் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்ட்ல நீங்க ரொம்ப நம்பின பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இதனால என்ன உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும்னா, யாராச்சும் என் லைஃப்ல வந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பா என்னை விட்டுட்டு தான் போவாங்கன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஜென்யூனா உங்க லைஃப்ல இன்னொரு பர்சன் வந்தா கூட உங்க பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணாது. இவங்களும் என்ன கண்டிப்பா ஒரு நாள் விட்டுட்டு போவாங்கன்னு தான் நினைக்கும். ஸோ இப்படியே நீங்க கண்டினியூஸா நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களும் விட்டுட்டு தான் போவாங்க. பிகாஸ் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கான வழியை கரெக்டா ஏற்படுத்தி விடும். அண்ட் படத்துல லவ்னா இப்படிதான், லவ்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, உங்க லைஃப்லயும் அந்த படத்துல நடக்கிற மாதிரி ஏதோ சினாரியோ வரப்போ நீங்க அந்த படத்துல எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அது ரியல், இது ரியல், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னோட கேஸ்லயும் இதுதான் நடந்துச்சு. எனக்கு பாஸ்ட்ல நிறைய பேர் என் கூட இருந்தாங்க, ஆனா உடனே அவங்க கொஞ்ச நாள் ஆனதும் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படியே நடக்கும். என்னோட பிரெயின்லயும் கொஞ்ச நாள் யாராச்சும் என் கூட இருந்தாலே அவங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்ட்டு தான் ஸ்டோர் ஆயிருந்துச்சு. இதனாலவே அவங்க என்னோட லைஃப்ல வந்தப்பவும் அவங்களையும் என்னால நம்ப முடியல. அண்ட் அவங்ககிட்டே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்ட்டு. ஸோ அதே போல கடைசியில் அவங்களும் என்னை விட்டுட்டு போற சூழ்நிலை வந்துச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துருச்சா அதே போலதான் ஃபியூச்சரும் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணாலே பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் நடக்கும். அதை விட்டுட்டு நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா எனக்கு நடந்த மாதிரி நெகட்டிவா தான் நடக்கும். ட்ரூ லவ் அண்ட் எமோஷனல் டிபெண்டன்சியை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே நீங்க எமோஷனலா டிபெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள் உங்க லவ்வும் புட்டுக்கிட்டு தான் போவோம். இதுல இருந்து எப்படி உங்க லவ்வை காப்பாத்திக்கணும்னா, ஃபர்ஸ்ட் தயவு செய்து உங்க சண்டையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க. உங்க சண்டையை நீங்க ரெண்டு பேரும் பேசி ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் தேர்ட் பர்சன் உள்ள வந்தாலே உங்க கேப் இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. தயவு செய்து தேர்ட் பர்சன்ஸ் யாரையும் உள்ள விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்க லவ் நாஸ்தியா போயிடும். செகண்ட், ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா அன்னைக்கே ஷார்ட் அவுட் பண்ணணும்னு நினைங்க. அடுத்த நாள் வரைக்கும் அந்த சண்டை எடுத்துட்டு போகாதீங்க. அண்ட் அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நடுவில் என்ன கேப் அதிகமாக தான் செய்யும். நீ சரி நான் சரி, நீ பண்ண தப்பு நான் பண்ண தப்புன்னு தயவு செய்து என்னைக்குமே சண்டை போடாதீங்க. இங்க யாருமே தோக்கவும் கூடாது, யாரும் ஜெயிக்கவும் கூடாது. இங்க யாருமே தோக்கலையான்றது தான் முக்கியம். தயவு செய்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க அடிச்சுக்காதீங்க. ஃபோர்த்து, நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி கேளுங்க. பிகாஸ் சாரி கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டாலே ஈஸியா சண்டை முடிஞ்சிடும். தயவு செய்து நீங்க பண்ண தப்ப ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் இதனாலதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணா எதுவுமே ஆகாது. ஃபிஃப்த், உங்க பாஸ்ட் ட்ராமாஸ் தயவு செய்து உங்க லவ் அஃபெக்ட் பண்ண விட்டுறாதீங்க. பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யும். தயவு செய்து உங்க பாஸ்ட் ட்ராமாஸை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. சிக்ஸ்த், அப்ரிஷியேட்
அப்ரிஷியேட் தெம். அவங்க பண்ற ஒரு விஷயத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க பண்ற ஒரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்படி பண்றப்போ இன்னும் உங்களோட லவ் அதிகமாக தான் ஆகும். 7th, வேல்யூ தெம் ஆல்வேஸ். தயவு செய்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காதீங்க. அவங்களை எப்பவும் என்னைக்கும் வேல்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. வேல்யூ பண்ணா மட்டும்தான் லவ். வேல்யூ பண்ணாம சும்மா டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க லவ் குறைய ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபைனலா ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்க முன்னாடி சொன்ன எதையுமே பண்ணலைனாலும் தயவு செய்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் பண்ணாலே போதும், உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் தானா மறைய ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பொசசிவ்னஸ், இந்த அப்சஷன், எமோஷனல் டிபெண்டன்சி, இன்செக்யூரிட்டி, இது எல்லாமே தானா போயிடும். ஸோ நம்புங்க. தயவு செய்து ட்ரூ லவ்வுக்கும் எமோஷனல் டிபெண்டன்சிக்குமான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தயவு செய்து உங்க பார்ட்னரை ட்ரூவா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன விஷயத்த உங்க லவ்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க லவ்வும் கடைசி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃபைனலி உங்க பார்ட்னரை முழுசா நம்புங்க. கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. நான் அந்த தப்பை பண்ணிட்டேன். தயவு செய்து நீங்க இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல லவ் ஃபெயிலியர்ல இருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறதுன்ட்டு டீட்டெயில்டா சொல்றேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.